திருக்குறள் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். திருக்குறள் 51 மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மு. வரதராசனார் உரை. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகித் தன்கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். சாலமன் பாப்பையா உரை. பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம் நல்ல செயல்களை உடையவளாய்த் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி. கலைஞர் உரை. இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள். திருக்குறள் 52 மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை. எனைமாட்சி தாயினும் இல். மு. வரதராசனார் உரை. இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும் பெறாததே. கலைஞர் உரை. நற்பண்புள்ள மனைவி அமையாத இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு கிடையாது. திருக்குறள் 53 இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக் கடை. மு. வரதராசனார் உரை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? சாலமன் பாப்பையா உரை. நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவனாய் மனைவி அமைந்துவிட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன? அமையாவிட்டால் அவனிடம் இருப்பதுதான் என்ன? கலைஞர் உரை. நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. திருக்குறள் 54 பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண் டாகப் பெறின். மு. வரதராசனார் உரை. இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணைவிட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? சாலமன் பாப்பையா உரை. கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியைக் காட்டிலும் மேலானவை எவை? கலைஞர் உரை. கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு யாது? திருக்குறள் 55 தெய்வம் தொழால் கொழுநர் ரொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. மு. வரதராசனார் உரை. வேறு தெய்வம் தொழாதவளாய்த் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும். சாலமன் பாப்பையா உரை. பிற தெய்வங்களைத் தொழாமல் கணவனையே தெய்வமாகத் தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். கலைஞர் உரை. கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக் கொள்பவளாவாள். திருக்குறள் 56 தற்காத்து தற்கொண்டாட் பேணித் தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். மு. வரதராசனார் உரை. கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன்கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். சாலமன் பாப்பையா உரை. உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைப்பிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி. கலைஞர் உரை. கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்து கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண். திருக்குறள் 57 சிறைகாக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. மு. வரதராசனார் உரை. மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மை தான் காக்கும் கற்பே சிறந்தது. சாலமன் பாப்பையா உரை. இத்தனை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காவல் காப்பதில் பயன் என்ன? பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது. கலைஞர் உரை. தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும். திருக்குறள் 58 பெற்றாட் பெறின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. மு. வரதராசனார் உரை. கணவனை போற்றி கடமையை செய்யப்பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். சாலமன் பாப்பையா உரை. பெண்கள் இத்தனை சிறப்புகளையும் பெறுவார்கள் என்றால் தேவர்கள் வாழும் உலகில் மிகுந்த மேன்மையை அடைவார்கள். கலைஞர் உரை.
நற்பண்பு பெற்றவனைக் கணவனாகப் பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கையெனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். திருக்குறள் 59. புகழ்புரின் தில்லிலோர் கில்லை இகழ்வார்முன் ஏறுபோல் வீடு நடை. மு. வரதராசனார் உரை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. சாலமன் பாப்பையா உரை. புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாய் நடக்கும் பெருமித நடை இல்லை. கலைஞர் உரை. புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு தலைநிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப் போய் விடுவார்கள். திருக்குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு. மு. வரதராசனார் உரை. மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்கலம் என்று கூறுவர், நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்லணிகலம் என்று கூறுவர். சாலமன் பாப்பையா உரை. ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர். அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே. கலைஞர் உரை. குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு, அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது.